பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காத்திருப்பு நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையை குறித்து தியானித்து ஒரு பாடலுடன் நாம் நிறைவு செய்கிறோம். இந்த நாளிலும் சிலுவை நமக்கு கற்றுத்தருகிற பாடம்தான் கீழ்ப்படிதல் என்பதாய் வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஒரு 4 காரியத்தை வேகமாய் பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவது காரியம், இயேசு மனுஷ ரூபமாய் இருந்தும் மனுஷனுடைய எல்லா எண்ணங்களும் நிறைந்தவராய் இருந்தும் பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தனக்கு மரணம் நேரிடுகிறதே ஆயினும் அந்த சூழ்நிலையும் அறிந்து இயேசு பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, 2வது காரியம், அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் கேட்டவுடனே அந்த வார்த்தையை எதிர்த்து நிற்காமல், அந்த வார்த்தையோடு போராடாமல், அந்த பிதாவினுடைய வார்த்தைக்கு தன் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3வது காரியம், வேதத்திலே உரியா என்கிற நபரை குறித்து நாம் அறிந்திருப்போம். இந்த உரியா தான் மரணிக்க போகிறதை அறியாமல் தாவீது தனக்கு சொன்ன இடத்துக்கு போய் நிற்கிறார். என்ன சூழ்நிலையில்? ஏனென்றால் ஒரு உக்ரானத்துவக்காரனாய் உரியா இருந்ததினால், கீழ்ப்படிந்தவராய் உரியா இருந்ததினால். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கிற காரியங்கள் நமக்கு வராதிருக்கிற பொழுது ஆண்டவரை நம்புகிறதையும் நம்மை தாழ்த்துகிறதையும் கீழ்ப்படுகிறதையும் நாம் விட்டுவிடுகிறோம். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தரை நம்பி உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த சிலுவை நம்மளுக்கு கற்றுத்தருகிற மாதிரி ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். சிலுவை அண்டையில் நாம் கிட்டி சேருவோம். வாருங்கள். ஆமென், ஆமென். வேதனை, நெருக்கம், இன்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பா முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது.